நே ந ந ந ந ரே. பக்தி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நான் தான் உங்க பின்னணி பாடகர் வி பிரசன்னா பேசுகிறேன். ஆன்மீகம் அப்படின்னா என்ன, கோயில்னா என்ன, சிலைனா என்ன, அபிஷேகம்னா என்ன, எதுக்கு எல்லாரும் கூட்டமாக கும்பிடுறாங்க, என்ன ரிலீஜியன் என்ன, எதுவுமே தெரியாது. அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு மடத்துக்கு போகிறேன். ஒருத்தர் பாடுறாரு, ஒரு பஜன் நடக்குது, ஒரு அருமையான ஒரு ஆம்பியன்ஸ். எதுவோ எப்படியோ தெரியாது, அப்போ இருந்தே எனக்கு ஒரு என் லைஃப்பில் ராகவேந்திர சம்பந்தமான சில விஷயங்கள் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்து புரிய ஆரம்பிச்சது. ஒரு என்னுடைய பழக்கம் என்னென்னா, என்னோடய பெட்ரூமில் ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோ பெருசாக இருக்கும். ஏதாவது அன்றைக்கி நடந்தால் அந்த நிகழ்வை வந்து நான் இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசுவேன். அந்த நேரத்தில் ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை நான் பார்க்குறேன். இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிரதீப் ரவி அவர்கள் மியூசிக் டைரக்டர் பிரதீப் அண்ட் சிம்பனி ஆடியோஸ் ராஜேஷ் அவர்கள். நான் தான் பாடணும்னு சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ உருகி பாடணும்னு நினைக்கிறேன். அந்த கம்போசிஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. அதை பாடும்போது, அந்த எழுத்தை படிக்கும்போது, ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோவை பார்க்கும்போது பாட முடியல. சோக் ஆகுது, ஸ்டக் ஆகுது, கண்ணில் தண்ணி வருது, ஸ்டாப். இந்த மாதிரி பெரிய மகான்களுக்கும் இசைக்கும் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆத்மாவிற்கும் ஆத்ம விசாரத்திற்கும் தேடலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இன்னைக்கு இது வரைக்கும் நிறைய நான் ஷேர் பண்ணிக்காத சில என்னுடைய சம்பந்தப்பட்ட ஆன்மீக உணர்வுகள், என்னுடைய பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த என்னுடைய புரிதல்கள், இதுவரைக்கும் நான் கற்றுக்கிட்ட, நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களில் எப்படி சில முரண்பாடுகளை தாண்டி இது மாதிரி சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு ஒரு தோணுச்சு. என்னுடைய லைஃப்பில் வந்து விவரமே ஆன்மீகம் அப்படின்னா என்ன, கோயில்னா என்ன, சிலைனா என்ன, அபிஷேகம்னா என்ன, எதுக்கு எல்லாரும் கூட்டமாக கும்பிடுறாங்க, என்ன ரிலீஜியன் என்ன, எதுவுமே தெரியாது. அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு மடத்துக்கு போகிறேன். போய் அங்கே நான் ஒருத்தர் பாடுறாரு, ஒரு பஜன் நடக்குது, ஒரு அருமையான ஒரு ஆம்பியன்ஸ். என்னமோ பண்ணுது, எனக்கு ஒன்றுமே தெரியல. பொதுவாக சாமி பற்றி ஆன்மீகத்தை பற்றிலாம் கிடையாது. பொதுவாகவே எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, எதுவுமே புரியல. எனக்கு எல்லாமே புரிய வச்சு, தெளிய வச்சு, எனக்கு உணர வச்சு, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் சொல்லித்தரணும் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லி நான் வேண்டினது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. மேபி இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ நான் பேசுகிறேன் பக்குவமாக. ஒரு ஸ்டேஜில் வந்து இது எங்கேயுமே சொன்னதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஏதாவது அன்றைக்கி நடந்தால் அந்த நிகழ்வை வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோ பார்த்து, தாத்தா அப்படிம்பேன், ராகவேந்திராம்பேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசுவேன். அந்த நேரத்தில் ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு, அழகான பொண்ணை நான் பார்க்குறேன். என்னோடய தூரத்து சொந்தம் அப்படின்னு தெரிய வருது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். 3 நாள் டைம் தானே ராகவேந்திரா, அதுக்குள்ளே எனக்கு கிளியராக சொல்லிவிடுங்க. நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் காமிச்சிருங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னா இதுக்கு மேலே அந்த பக்கம் மைண்டு போயிடவே கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவாக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமும் இல்லை. இது அப்படியே இது வரைக்கும் சினிமாவில் இப்படியே கட்டு. அடுத்தது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, வேணுபாய் அப்படின்னு ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் லேடி ஒருத்தங்க, ராகவேந்திர சுவாமியோட பயங்கர பக்தர் அவங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும்னா, அவங்களுக்கு ஒரு பவர். அது எப்படின்னா, நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன். அவங்க யாருன்னு தெரியாது, பார்த்தது கிடையாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவங்க பெங்களூரில் இருக்கிறதாக அப்புறம் தெரிஞ்சது. அவங்களுக்கு நைட் ஆனால் கனவுல வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, அந்த கனவு என்னவா இருந்துச்சோ அது அடுத்த நாள் அப்படியே அவங்களுக்கு நடக்கும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்ததில்ல. எங்கள் மாமனார் அவங்க வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ட்ரெயினில் வரும்போது, கோபால் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அவருக்கும் இவங்க யாருன்னு தெரியாது. சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே, ராகவேந்திர சுவாமியோட புஸ்தகம் எல்லாம் எடுத்து கையில் கொடுத்து, நல்லா இருப்ப, உன்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன், அந்த ஃபோட்டோவை வச்சுக்கோ. இப்போ நீ ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது, கோபால் மந்த்ராலயம் போயிட்டு ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன்,
அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லுவார். அவர் நினச்சது நடக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துரு. இந்த ஃபோட்டோ பிரசன்னான்னு ஒரு பையன், உனக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட இதை கொடுத்து, அவன் என்ன நினச்சானோ அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இது இப்போ ஃபோன் வருது எனக்கு. நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2வது நாள் எனக்கு இவர் ஃபோன் பண்ணுறாரு. பிரசன்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏதோ கூப்பிட்டு மிரட்ட போகிறாங்க போல் இருக்கு. இதோட முடிஞ்சிச்சு. சரி ப்ரிப்பேர்டாக போயாச்சு. போன உடனே அங்கே வாங்க, உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப நீங்கள் கும்பிடுவீங்க யூஸ்வலாக அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ராகவேந்திர சுவாமி அப்படின்ட்டேன். அவர் கண்ணில் அப்படியே தண்ணி. ஏன் கேட்டீங்க அப்படின்னோடனே அந்த பாக்கெட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து, இதாங்க இந்த மாதிரி நடந்துச்சு ட்ரெயினில், உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் நினச்சது நடக்குமாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. யார் கொடுக்குறாங்க? அந்த பொண்ணோட அப்பாவே கொடுக்குறாரு. இது வந்து என்னால் இப்போ நான் அவரை மறந்துட்டேன், அந்த பொண்ணை மறந்துட்டேன், என்ன மறந்துட்டேன். அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நான் வண்டியில் வந்து ரோட்டில் நான் நிற்கிறேன், அழுகிறேன். நான் அழுகலை, அது தானாக எல்லாம் நடக்குது. ரோடு மறையுது, கண்ணில் தண்ணி வந்து என்னால் ஓட்ட முடியல. திருப்பி கொஞ்சம் தூரம்னு வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளார நிறைய இடத்துல நின்று அழுது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா, எனக்கு எதுவுமே தெரியல. நான் பேசுகிறது அவருக்கு கேட்டிருக்கா? அவர் யார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. இந்த லேடி யாருன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அந்த லேடிக்கும் எங்களை யாரும் இப்போ வரைக்கும் தெரியாது. இது எப்படி நடந்துச்சு? அப்போன்னா அவருக்கு நான் பெட்ரூமில் பார்த்து பேசின அந்த ஃபோட்டோவில் அவர் கேட்டு 2-3 நாள் டைம் கொடுத்ததில் அவர் அவ்வளோ பெரிய ப்ராசஸை ரெடி பண்ணி எனக்கு அதை புரிய வச்சு, தைரியமா இரு, நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி வந்து நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டக்குன்னு சொல்லிட்டேன், என் ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இது ஒரு மிராக்கிள்னு தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு எப்படி கேல்குலேஷன், இப்போ பொதுவாக ஒரு அறிவு இருக்கும், நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். இது இப்படி தானே, ஏன் இப்படி நடந்துடக்கூடாதா, ஏன் அவங்களுக்கு அப்படி தோணிடக்கூடாதா, ஏன் இது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதா, இதனால் அவங்க அப்படி சொல்லிடக்கூடாதா, இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயுமே அது சிங்க் ஆகவே இல்லை. நான் பர்சனலாக நினச்சி பெட்ரூமில் படுத்த விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. இதை வச்சு என்னால் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் நினைக்கிறதும் நான் பேசுகிறதும் உனக்கு கேட்குதுன்னா நீ என் கூட இருக்கேன்னு அர்த்தம். நான் யாருன்னு உனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். நான் பேசுறது உனக்கு புரியுதுன்னு அர்த்தம். அப்போ நீ எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? கூடவே இருக்க அப்படின்னு இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் பண்ண முடியும்? இது ஒன்று. இது மாதிரி பலது நடந்திருக்கு. அன்னையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு தாத்தா மாதிரி. எனக்கு பக்தியெலாம் சொல்ல தெரில, ஆன்மீகம்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு அவர் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் ஒரு உணர முடியுது. அவர் கூட இருக்கான்றதை உணர முடியுது. இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆசைப்படல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கேயுமே நான் சொன்னதும் கிடையாது. தேவகி நந்தன யாதவ கிருஷ்ணன ಭಜಿಸುವ ಶರಣ ಗುರುವೇ. ದೇವಕಿ ನಂದನ ಯಾದವ ಕೃಷ್ಣನ ಭಜಿಸುವ ಶರಣ ಗುರುವೇ. ಜಾನಕಿ ರಮಣನ ಶ್ರೀ ಜಯ ರಾಮನ ಪೂಜಿಪ ಹರಿಯ ಮಗುவே. இந்த ஒரு சாங்கு. ಮಂತ್ರಾಲಯ ಬೃಂದಾವನ ಕಣ್ಣು ತುಂಬಿದೆ. ರಾಘವೇಂದ್ರ ರಾಘವೇಂದ್ರ ನಮ್ಮ ಜೀವ ನಿಮ್ಮದೇ, ನಮ್ಮ ಜೀವ ನಿಮ್ಮದೇ. இப்படி ஒரு பாட்டு. இந்த ரெண்டு சாங் பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. பிரதீப் ரவி அவர்கள் மியூசிக் டைரக்டர் பிரதீப் அண்ட் சிம்பனி ஆடியோஸ் ராஜேஷ் அவர்கள். நான் தான் பாடணும்னு சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. திஸ் ஹேப்பன் மேபி அரவுண்ட் 13 to 15 years பேக். அப்போது ராகவேந்திர சுவாமியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, வீணை வாசிக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, அன்றைக்கி நான் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து, என்னுடைய நம்மளோட பாட்டியாது, நம்மளுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் சாப்பிடாமல் போய் அவர் ஃபோட்டோவை பார்க்குறேன். இந்த வார்த்தைகள்
ராகவேந்திர ராவ்னு சொல்லிட்டு குருநாத சித்தன்ற பேரில் இந்த தமிழ் கன்னடத்தில் எழுதியிருக்காரு. அந்த அர்த்தம் புரிஞ்சா பாடவே முடியாது. கேட்கும்போதே அழுகை வரும்னா, பாடும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்போ உருகி பாடணும்னு நெனைக்கிறேன். அந்த கம்போசிஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. அத பாடும்போது, அந்த எழுத்த படிக்கும்போது, ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோவ பார்க்கும்போது பாட முடியல. சோக் ஆகுது, ஸ்டக் ஆகுது, கண்ல தண்ணி வருது, ஸ்டாப். அதே மாதிரி "தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க." "இல்ல சார், இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏதாவது சாப்பிட்றீங்களா?" "இல்ல சார்." இப்படி போகுது. அவ்வளோ ஒரு பக்தியா பாடுன பாட்டு, அன்னைக்கு ரொம்ப நல்லா திருப்தியான ரெக்கார்டிங்கா இருந்தது. ஆனா, அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு அது பயங்கர பிரபலமா ஆயிருக்கு. நீங்க Instagramலயோ, இந்த ராகவேந்திர சுவாமி அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த சாங்கோட ரீல்ஸ் தான் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். 100% சொல்ல முடியும். ஒரு எந்த ரீல் எடுத்தாலும் இந்த பாட்டு தான் இருக்கும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவின்னு தேவகி நந்தன யாதவ கிருஷ்ணன் பஜிசுவா சரண குருவே டக்குன்னு போட்டு பாருங்களேன். நெறையா தேர்ஸ்டே ஆனா டிஃப்ரெண்ட்டா ஏஐல அதில இதுலன்னு மாத்தி மாத்தி இன்னைக்கு அப்படி ஒரு பிரபலமாயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். நான் யூசுவலா வந்து மெடிடேஷன், சித்தர்கள பார்க்குறது. என்னோட ஃப்ரெண்டு யானி தேஷ் வந்து எப்பவுமே சித்தர்கள் எங்கேயாவது சொன்னா போய் உடனே ஓடி போய் பார்த்து, உடனே கால்ல விழுந்து அங்கேயே தங்கி இந்த மாரி ஒரு ஆள் அவரு. அவர் கூட நெறையா சுத்திருக்கேன் ஆரம்பத்தில. அந்த டைம்ல வந்து திருவண்ணாமலை போறது எல்லாம் மகான்கள் ஒரு அந்த ஏரியாலயே அந்த பைபிளயே இருக்கணும் அப்படின்னு நெறைய பிருந்தாவனங்கள் ஆகட்டும், இந்த மாரிலாம் நான் போயிருக்கேன். சினிமாக்குன்னு வரும்போது சில சில ஆச்சரியங்கள். ஒரு நாள் வந்து எனக்கு கனவு வருது. அந்த கனவு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த யானிதேஷ் வந்து ரமணர பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்கிறேன், "ரமணர் எழுதின ரிபு கீதைன்னு ஒண்ணு இருக்காமே, அது என்னன்னு சும்மா பார்க்கணும்னு தோணுது." "இதா என்கிட்ட கையிலேயே வச்சிருக்கேன் சார்ன்னு" உடனே குடுக்குறாரு. அத வாங்கி வச்சுட்டு அப்படியே சும்மா படிக்கிறேன். அது இன்னொரு நாள் சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கிறேன். உடனே எனக்கு ஒரு கால் வருது. இளையராஜா சார் கூப்பிடுறாரு. "உடனே வாங்க, ஒரு சாங் ரெக்கார்டிங் பாட வேண்டியது இருக்கு." என்னது ரமணர் புக்க படிக்கிறோம். இளையராஜா சார் கூப்பிடுறாரு. ஒரு சரி ஒரு கோஇன்சிடென்ஸு ஒரு இப்படி அப்படின்னு நினச்சுக்கிட்டு ஜாலியா போய், "என்ன படம் சார் இது?" அப்படின்னு நான் எழுதிட்டு இருக்கேன் சாங் எழுதும்போது. "இது வந்து ரமண மாலை" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஷாக்கு. "என்னடா இது? இளையராஜா சாரு, ரமணரு, ரமண மாலை ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் இளையராஜா சார் கனவுல வர்றாரு. இளையராஜா சார் கனவுல வந்த உடனே, அடுத்த நாள் காலையிலயும் அதே மாரி ராஜா சார் ரெக்கார்டிங். 4 மணிக்கு ரெக்கார்டிங் வாங்க ராஜா சார்ன்னு கூப்பிட்டாங்க. வாசு சார் கூப்பிட்டாரு. இது எனக்கு ஒண்ணும் புரியல. அவர்ட்டயே சொல்லிட்டேன் இந்த தடவ. "சார் இந்த மாரி கனவுல வந்தா நீங்க கூப்பிட்டுர்றீங்க. அது என்னன்னே புரியல எனக்கு. கனவுல வந்துட்டீங்கன்னா, நான் உடனே பேக்லாம் எடுத்து ரெடி பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இது எப்படி நம்புறதா? இது அந்த மாரியான ஒரு இப்படி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ஆச்சரியம்.